பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, ஒரு வழியாக அடியே கொள்ளச்சி சீரியஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்களாம் ஷாக் ஆகிறது எனக்கு தெரியுது. என்ன ஃபைனல் பார்ட்டா? அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஷாக் ஆகிறது எனக்கு புரியுது. சாரி மச்சி, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு கண்டென்ட் கிடைக்கலடா, சாரிடா. நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு நியூவான ஒரு ஜிகோக்கோட எஃப்எஃபோட சூன் நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகேவா? ஓகேடா. ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா. எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கனி பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜங்குக்கா என்ன பண்ணுற? வெளியில் போ. என்ன வெளியில் போவா? என்ன பண்ணுறக்க? நான் என்னமோ பண்ணுறேன். ஜங்குக் நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இப்போ ஜிமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேபியை எடுத்த அந்த தொட்டிலில் படுக்க வச்சுட்டு ஜிமன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஷர்ட் பட்டன் எல்லாம் போடுறாரு. இங்கே ஜங்குக் அப்படியே அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோரில் போட்டுட்டு அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்காரு, ஒரு க்யூட்டான ஸ்மைலோட. இப்போ ஜிமன் சடனாக டோன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் என்ன பண்ணுறா? பேபி தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில் போ. ஜங்குக் கையெடு. ஏய், எனக்கு இது வேணும். ஜங்குக் என்ன பேசிட்டு இருக்கா? கையெடு ஜங்குக். ஜங்குக் என்ன பண்ண? எனக்கு இது வேணும். எனக்கு இப்போவே டேஸ்ட் பண்ணும் போல இருக்கு. எனக்கு இது வேணும். நான் இதை இப்போவே இந்த நிமிஷமே டேஸ்ட் பண்ணும் போல இருக்கு. ஜங்குக் என்ன பேசிட்டு இருக்கா? நான் போகிறேன். என்னை விட. அம்மா கீழே கூப்பிட்டாங்க. நான் போகிறேன். என்ன அம்மா கூப்பிட்டாங்களா? அம்மாலாம் கூப்பிடல. இப்போ அப்படியே ஜமன் அந்த பெட்டில் விழுகிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறா? ஜங்கு தள்ள. நான் போகணும். எனக்கு இது வேணும். என்ன பேசிகிட்டு இருக்க ஜங்கு? பேபிஸ் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விளாட்றியா? தள்ள, நான் போகணும். ஏய், அவங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க. ஏதாவது பண்ணாங்களா என்ன? இல்லை. எனக்கு இப்போவே இதை டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே பெண்ட் பண்ணி ஜிமனோட ஷர்ட் பட்டன்ஸை ஒரு 3 பட்டன் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமன் அப்படி அந்த பெட்டோட அந்த பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அவருடைய ஐஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய லிப்ஸை அவரே பைட் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக் வேணாம். ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக்? ஜங்குக் வேணாம். எனக்கு வேணுமே. எனக்கு இப்போவே இது. ஜங்குக் எது? ஜங்குக் ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக் வேணாம். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் செம்மையாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதெல்லாமே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கரமாக டீஸ் பண்ணி விளாண்டுட்ருக்காரு. ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா ஜங்குக் அவருடைய ஃபிங்கரை வச்சு ஜிமனோட பாடி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. ஜங்குக் வேணாம். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. இது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அந்த ஷர்ட்டை லைட்டாக மூவ் பண்ணிட்டு அவருடைய லிப்ஸை அந்த இடத்துல கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஜிமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. ஜங்குக் செட் பண்ணாத. ஏ கொல்லச்சி, என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா செம்மையாக வச்சு இல்லைன்னு இழுத்து எடுத்துருப்பனே. ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக்? விட்டு ஜங்குக். கொல்லச்சி, இது வரைக்கும் எவ்வளவோ மில்க் குடிச்சிருக்கேன். இது நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை செம்மையாக சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ஜிமனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவரால் சுத்தமாக முடியல. அவருடைய ஐஸ் ரெண்டையும் அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பெட்டோட அந்த பெட்ஷீட்டை
அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. மூவ் அண்ட் சவுண்ட் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா பேபிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மூவ் அண்ட் சவுண்ட் கேட்டால் எந்திரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவருடைய லிப்ஸை அவரே பைட் பண்ணிட்டுருக்காரு. எங்கே ஜங்குக் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு ஜிமின்க்கு. அவரால் சுத்தமாக முடியல. இப்போது கீழே இருந்து ஜங்குக்கோட அம்மா தான், ஜிமின் என்ன பண்ணிருக்க, வாப்பா சாப்பிட்டு போவியா, பாதியிலே சாப்பாடை விட்டு போயிட்ட, வா வந்து சாப்பிட்டு போ. ஜங்குக்கா என்ன பண்ணுற, ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டியா, கீழே வாடா, காஃபி ரெடி ஆயிருச்சு, காஃபி குடிப்பியா, டேய் காஃபி கேட்டு என்னடா பண்ணிருக்க, கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு ஜங்குக்கோட அம்மா கத்திட்ருக்காங்க. கூப்பிட்ட அடுத்த செகண்ட் இப்போ தான் ஜிமின் ரியாலிட்டிக்கே வராரு. டக்குன்னு ஜங்குக்கை பிடிச்சி புஷ் பண்ணி விட்டுட்டு அந்த பெட்டை விட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவருடைய ஷர்ட் பட்டனெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டோர் கிட்ட போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா ஜங்கு கூப்பிட்ருப்பாரு, ஏய் கொலச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்ருப்பாரு. இப்போ ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஷர்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஷையோட அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் அந்த பெட்டில் அப்படியே ஒன் சைட் படுத்துக்கிட்டு அவருடைய ஹெட்டுக்கு ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு அவ்வளோ அழகா அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்ருக்காரு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு நீ தான் வேணும், கொடுக்குறியா? பேசாமல் போக மாட்டியா, என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக அவருடைய இன்னொரு ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து அவருடைய லிப்ஸ்க்கும் கீழே அப்படியே ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணி அந்த ஃபிங்கரை அவர் லிப்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. இன்செர்ட் பண்ணிட்டு அவருடைய ஐஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே ஜங்மினை பார்க்குறாரு. ஜங்மினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக்கு என்ன பண்ணுற? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு க்யூட்டான ஸ்மைலோட. ஜங்குக் அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு உருண்டு எந்திரிச்சிட்ருக்காரு. ஐயோ இப்போ தான் என் தாய் கல்வி கூப்பிடணுமா, கொஞ்ச நேரம் இருந்திருந்தா ஃபுல்லாக எடுத்துருப்பானே, சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் அப்படியே படுத்து உருண்டுட்ருக்காரு. திடீர்னு கத்திடுறாரு. பேபிஸ் ஒரு பேபி ஆன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்குது. ஐயோ போச்சு மறந்துட்டேன், ஐயோ வந்தால் கத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபிஸை தூங்க வச்சுட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் ஓடிடுறாரு. இப்போது ஜிமின் கீழே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு ரொம்ப ஸ்லோவாக. அப்படியே ஜங்குக் ஜிமின்க்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறாரு. இப்போது இதை ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டா, என்ன சார் என்ன கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? மா என்னம்மா, நான் வந்ததில்லை, கொல்லிச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நான் வந்து அவனுக்கெல்லாம் குக் பண்ணி கொடுத்தேனே, சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைடா இப்போல்லாம் கிச்சன் பக்கமே சுற்றி வந்துட்டுருக்கீங்களே அதான் கேட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக ஷை ஆகிட்டுருக்காரு. இதை ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ஐப்ரோஸை விங் பண்ணுறாரு. விங் பண்ண உடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணிகிட்ருக்கா, அம்மா இருக்காங்க, விழுந்துட்டு போகிறாங்க, ஏன்னா அதுக்கு வேற ஆளை பாரு, ஏன்னா வேற ஆளை பாரா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜிமின் அவ்வளோ அழகாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காரு. சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. ஏன்னா ஜங்குக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஜிமினோட காலை ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணியிருப்பார். ஜிமின் அவளை அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் மறுபடியும் அவருடைய லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபிங்கரை அவருடைய லிப்ஸ்குள்ளே விட்டு என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக், அம்மாவுக்கு முன்னாடி என்ன அப்படி பண்ணுற, உனக்கு என்னாச்சு இன்னைக்கு, நல்லா தானே இருந்த? நல்லா தான் இருந்தேன், உன்னை அப்படி பார்க்காத இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேன், உன்னை அப்படி பார்த்ததுலேருந்தே
எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இப்போவே ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கணும் போல இருக்கு. ஜங்குக்கு என்ன பேசிகிட்டு இருக்க? அம்மா இருக்காங்க, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கண்ணாலேயே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஜமன் கட் பண்ணிட்டியா? அ அது இன்னும் இல்லைம்மா, அவ்வளோதான், முடிக்க போகிறேன். ஓ, சீக்கிரம் கட் பண்ணிட்டு வா, நான் உள்ள கிச்சனில் இருக்கேன், ஓகேவா? ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அந்த பக்கம் போன அடுத்த செகண்ட் அப்படியே ஜிம்மன் டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணா ஜிம்மனோட லிப்ஸ் ஜங்குக்கோட லிப்ஸோட அட்டாச் ஆகுது. ஜிம்மன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அவ்வளோ ஷாக்கா திருன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் ரொம்ப ஸ்லோவாக ஜிம்மனோட அப்பர் லிப், லோயர் லிப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மன் அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் என்ன பண்ணுற? சும்மா இருடா, இந்த லிப்ஸு என்ன ஏதோ பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா, டேய் கட் பண்ணிட்டியா இல்லையா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கட் பண்ணிட்டேம்மா, இதோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக், அம்மா என்னடா, என்ன வேணும் உனக்கு? அம்மா கிச்சனில் ஏதோ தீர ஸ்மெல் வரல, இப்போ தாண்டா நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இல்லைம்மா, ஏதோ தீர ஸ்மெல் எனக்கு நல்லாவே வருது. ஜிம்மன் உனக்கு வரல? அது அது வந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திக்கி திணறிட்டுருக்காரு. என்ன தீர ஸ்மெல்லாக வருது? ஆமாம்மா, போய் பாருங்கம்மா, அப்பா வந்தாருன்னா அவ்வளோதான், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜிம்மன் அதுக்குள்ளே இதை கட் பண்ணி வச்சுறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திக்கி திணறிட்டு இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கை இப்போ வச்சு சமாளிக்கவே முடியல, ஒரு மாதிரி பண்ணிருக்காரு. இப்போ மறுபடியும் ஜங்குக்கோட அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அடுத்த செகண்டே மறுபடியும் ஜங்குக் அப்படியே ஜிம்மனோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் அவருடைய ஹேண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மனோட ஷர்ட்குள்ளே இன்சர்ட் ஆகுது. ஜங்குக் என்ன பண்ணுற? ஜங்குக் இது கிச்சனில் நின்று என்னடா பண்ணுறேன்? ஜங்குக், இது ஒன்றும் நம்ம பெட்ரூம் இல்லை ஜங்குக். தெரியும்டா, நீ தான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிற, அதான் நானே உன் பின்னாடி வந்துட்டேன். ஜங்குக் என்ன பண்ணுற? ஜங்குக் கையெடு. ஜங்குக் அங்கே கையை வைக்காத, ஜங்குக் கையெடு. ஜங்குக், எனக்கு இது வேணும், இது இப்போவே டெஸ்ட் பண்ண போல இருக்கு, இப்போ தானே பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ளம்மா. பேபிக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியா? நான் வேணா மில்க்கு கொண்டு வந்துட்டு கொடுக்குறவா? எனக்கு அந்த மில்க் வேணும், எனக்கு இந்த மில்க் தான் வேணும். இந்த மில்க்கு டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிக்கிச்சு, அதனால் இதையே சுற்றி தேடி வருது என்னாக்கு. வரும். ஜங்குக், ஜிம்மன் கட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அப்படியே வெளியில், உனக்கு மட்டும் எங்கேருந்துடா ஸ்மெல் வருது? அதெல்லாம் எதுவுமே தீய கிடையாது, உனக்கு மட்டும் ஸ்மெல்லு வருமா ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டா ஜங்குக்கோட அம்மா அப்படியே திட்டிக்கிட்டே வந்து, என்ன ஜிம்மன் கட் பண்ணிட்டியா? கட் பண்ணிட்டாம்மா. என்னடா, உனக்கு தான் கேரட் பிடிக்காதுல்ல, நீ என்ன கேரட் சாப்பிட்டுட்ருக்க? அது இப்போலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு பார்த்து அவ்வளோ க்யூட்டான ஒரு கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக் தான் கேரட் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ கிஸ் பண்ணப்போ அந்த கேரட்டை ஃபுல்லாக ஜிம்மனோட லிப்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பார். இது அப்படியே மென்னுக்கிட்டே, எனக்கு இப்போலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கோவத்தோடு சொல்லிகிட்ருக்காரு. இது ஜங்குக்கோட அம்மாவுக்கு புரிஞ்சிருது. ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க கிச்சனில் உட்காந்துக்கிட்டு? நான் ஒன்றும் பண்ணலையம்மா, நான் ஒன்றும் பண்ணல, நான் பாட்டுக்கு சும்மா கேரட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இது தப்பா? என்னம்மா? சரி, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராத ஃபோன் காலை அவர் ஏஸில் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே எழுந்திரிச்சு ஓடிடுறாரு. ஜங்குக்கோட அம்மா அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன் ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. என்ன ஜிம்மன், ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? அது பார்த்தாவே தெரியுது. அவன் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையேம்மா, ஏன் கேட்குறீங்க? அவன் உனக்கு ரொம்ப லவ் டார்ச்சர் கொடுக்குறான்னு நினைக்கிறான். ஆமாம் தானே, பார்த்தாவே தெரியுது. எப்படியோ 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரி, எனக்கு அதுவே போதும்.
அப்படி ரவுடி மாதிரி பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒரு பையனை அப்படியே மாற்றி எவ்வளோ நல்ல பையனை மாற்றிட்ட நீ. நான் ஒன்றும் பண்ணலையம்மா, நான் என்ன பண்ணேன்? அவனா அப்படி சேஞ்ச் ஆகிட்டான். அதுக்கு முக்கிய காரணமே நீ தானே. நீ இல்லைன்னா இப்படியெல்லாம் அவன் மாறி இருப்பானா என்ன? பாரு, முதல்ல வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். இப்போது வீடே கெதின்னு உட்காந்துட்ருக்கான். வீட்டை சுற்றி 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 ஒன்று வந்துட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன்னை தான் அதிகமாக சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி. ஜிமன், நான் மறந்தே போயிட்டேன். வந்த உடனே தலைவலிக்குது, காஃபி வேணும்னு கேட்டான். அதுக்குள்ளே சார் உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாருல்ல, மறந்தே போயிட்டு இருப்பாரு. அவருக்கும் இந்தா காஃபி கொண்டு போய் கொடுத்துரு உன் புருஷனுக்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காஃபி கப்பை தூக்கிட்டு அப்படியே வெளியில் வராரு. ஜங்குக் அந்த கார்டனில் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஜிமன் பின்னாடி வந்து நின்றுட்டு, ஓய் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. மச்சான் ஒரு நிமிஷம் இரு. மச்சான் அந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிடுறா ப்ளீஸ்டா. சரிடா, நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். ஓகே பாய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, என்னடா பண்ணாட்டி? ஓ புருஷனுக்கு காஃபியா? காஃபி தான் புடி. ஏய் எங்கே போகிற? எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். ஏய் என்னடா இது, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நானும் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட தர மாட்டேங்கிறடா. என்னடா ஆச்சு உனக்கு? டேய் உனக்காக உன்னையே நினச்சிட்டு ஒருத்தன் ஏங்கிட்டு இருக்கேன். நானும் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறானா? என்னடா பேபிஸ் பிறந்ததுக்கப்புறம், பேபிஸ் பிறக்காதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து என்னை கிட்ட கூட விட மாட்டேங்கிறா. ஜிமன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. நீ எனக்கு வேணும். உன்னை அப்படி இப்போ பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இப்போவே உன்னை ஃபுல்லாக எடுத்துக்கணும் போல இருக்கு. அவன் பர்மிஷன் இல்லாமல் எனக்கு இப்போவே உன்னை ஃபுல்லாக எடுத்துக்கணும் போல இருக்கு. ஆனால் பயமாக இருக்கு, நீ ஏதாச்சும் சொல்லிடுவேன்னு பயமாக இருக்கு. ஜிமன் ப்ளீஸ்டா, எனக்கு நீ வேணும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. அது உனக்கு தெரியலையா? இல்லை நீ மிஸ் பண்ணவே இல்லையா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னுடைய ஹக், உன்னுடைய கிஸ், உன்னுடைய பாடி, உன் மேலே வர ஸ்மெல், இதெல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ மிஸ் பண்ணலையா? எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே டர்ன் பண்ணி வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமனோட ரியாக்ஷன் அப்படி கோவமாக வச்ச அப்படி சொல்லிட்டு போனது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டல்லாயிருச்சு. அவ்வளோ க்யூட்டாக. சே இன்றைக்கும் கிடைக்காதா? ஜங்குக்கா உன்னால் பார்க்க மட்டும்தான் முடியும் போல், அதை ஃபீலெல்லாம் பண்ண முடியாது போல். சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருடைய ஹெட்டர் அப் பண்ணிட்டு அந்த காஃபியை குடிச்சிட்ருக்காரு. இப்போது ஜிமன் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாரு. எடுத்து வச்சுட்டா, ஓய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கூப்பிட்றாரு. இப்போ ஜங்குக்கு அப்படி டோன் பண்ணி, என்ன அதான் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டல போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவருடைய ஃபேஸை வச்சுக்கிறாரு. இப்போது ஜிமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது இதுவே என் பழைய ஜங்குக்கான் தான் என் பர்மிஷன் கேட்டுட்ருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் குளிச்சி குளிச்சி என்ன சொல்கிற? அப்போ உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா? நான் சொன்ன பதிலே அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய், நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக. அந்த நைட் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. அவ்வளோ ஃபஸ்ட்டாக ஓடிடுறாரு. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருப்பார். ஜிமன் கிட்ட கூட விட்டுருக்க மாட்டார். ஜங்குக்கு என்ன பண்ணுற, பேபி இருக்காங்க, பேபிக்கு ஒரு ஹெல்த்துக்கு நல்லா வராது, சொன்னால் கீழே தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ரூல்ஸ் போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ ஜிமினே கேட்டிருப்பாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நைட் ஒரு 10:30 போல் ஜங்குக்கோட ரூமை தான் காமிக்கிறோம். அந்த ரூம் ஃபுல்லாக ஜங்குக்கோட ட்ரெஸ், ஜிமனோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை சுற்றி அங்கங்கே ஒவ்வொரு ட்ரெஸ் கிடக்குது. அப்படியே அந்த பெட்டுக்கு போனோம் அப்படின்னா
ஜிமின் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக் 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 கலச்சி கொஞ்சம் பொறுத்துக்கோ. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜங்குக் 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 உன் மேலே வர ஸ்மெல்ல ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அதுவும் இந்த பாடியை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜங்குக் ஜங்குக் வலிக்குதுடா ஸ்லோவாச்சு பண்ண. என்ன ஸ்லோவாக பண்ணா? டேய், உன்னை அந்தளவுக்கு மிஸ் பண்ணேன். என்னால் ஸ்லோவெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஜங்குக் வலிக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறியா? இதுக்கு தான் சொன்னேன், அப்போ போட்டிருந்தா உனக்கும் பெயின் இருந்திருக்காது, எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குல்ல. பாரு எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அவ்வளோ அழகாக அந்த நைட்டை கொண்டு போயிட்டுருக்காரு. ஜிமின்க்கு எவ்வளோ தான் பெயின் இருந்தாலும் ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்கும்போது அவருக்கு அந்த பெயினெல்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா ஜிமின் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பார். அவருடைய மொத்த ஃபீலிங்ஸையும் இன்றைக்கி ஒரே நைட்டில் மொத்தமாக ஜிமின்கிட்ட கொட்டி தீர்த்துட்ருக்காரு. ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக அவ்வளோக்கு வெட்டாயிருக்கு. அந்த குட்டி குட்டியாக ஐஸ், அவ்வளோ க்யூட்டான ஒரு ஃபேஸ், ஒரு குட்டி ஸ்மைல், அவ்வளோ அழகா அப்படியே ஜிமினை மட்டுமே பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகாக மூவ் பண்ணிட்டுருக்காரு. ஜிமின் அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. அவ்வளோ அழகான ஒரு மேக்கவுட்டோட அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு எல்லோ கலர் லைட் வெளிச்சம் மட்டும் கவர் பண்ண மாதிரி இருக்குது. வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே உள்ள அவ்வளோ அழகான ஒரு லவ் மேக்கவுட் போயிட்டுருக்கு. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. ஃபைன் டே ஜங்குக் ஜிமின்காக வாங்கின அந்த உடன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் காமிக்கிறோம். இப்போ நைட் ஒரு 8:15 போல் அந்த வீடே ஃபுல்லாக அவ்வளோக்கு அழகாக அப்படியே ஜொலிக்குது. ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ், அங்கங்கே ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஜங்குக்கோட பெட்ரூமை தான் காமிக்கிறோம். ஜிமின் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்காரு. அந்த மிரருக்கு முன்னாடி அவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்மைலோடு ரெடி ஆகிட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படியே இந்த ரெஸ்ட் ரூம் டோரை விட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஜிமினை இவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கிறத பார்க்கும்போது ஜங்குக் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. ரொம்ப ஸ்லோவாக வந்து ஜிமினை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறா? ஜங்குக் என்ன பண்ணுறா? நீ ஃபஸ்ட்டு நகர. ஏய் கொல்லச்சி, என்ன இவ்வளோ அழகாக இருக்கா? இவ்வளோ அழகாக இருந்தா உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு மைண்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேங்குது. உன்னை மட்டுமே பார்க்கணுன்னு தோணுது. ஆமாம் தோணும். ஃபஸ்ட்டு ரெடி ஆகு, டைம் ஆச்சு. எல்லோரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இன்னும் அந்த ஹக்கை இன்னும் டைட்டாக பண்ணுறாரு. டைட் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கொண்டு வந்து ஜிமினோட ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கோட மூச்சு காற்ற ஜிமினோட ஈஸில் படுற மாதிரி அப்படியே டோன் பண்ணுறாரு. டோன் பண்ணி ஜிமினோட நெக்கு கிட்ட ரொம்ப சாஃப்டான ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவே மாட்டியே. எப்போதான் ஸ்டாப் பண்ணணும்னு தோணும். எவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதன்னா எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? எவ்வளோ க்யூட்டாக இருக்கல்ல. சரி நல்லா தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகு. இந்தா ட்ரெஸ் போய் போட்டு வா, நான் வெளியில் போகிறேன். என்ன விட்டு எங்கே போகிறேன்? ஜங்குக்கு என்ன பண்ணுற? விளாட்றியா?
கீழே பேபி இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரில. சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரில. நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தேன். நான் ரூமுக்கு வந்து 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது. டேய், அவங்கள பார்த்துக்கிறது தான் ஒயின் இருக்கா, என் அம்மா இருக்காங்க, உன் அம்மா இருக்காங்க, அப்புறம் உன் அப்பா இருக்கான், என் அப்பா இருக்கான், வேறு எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் பார்த்துப்பாங்க. ஃபஸ்ட்டு உன்னுடைய ஃபஸ்ட் பேபியை கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்ன ரெடி பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஆமாம்மா, நீ இப்போ தான் ரொம்ப பிஞ்சு குழந்த. ஆமாம், எனக்கு பிஞ்சு குழந்த தானே. இல்லை இல்லை, பிஞ்சு குழந்த இல்லை. ஓ, ஸ்டார்ட் பண்ணிட்டியா? உன்னுடைய டேட்டிங் மைண்டட் எடுத்துகிட்டு நீ போறியா? எனக்கு டைம் ஆச்சு. என்னை விட்டு போறியா? ம். ஓ ஜங்கு, சரி நான் வெயிட் பண்ணுறேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என் க்யூட்டான செல்லக்குட்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. எதுக்கு? என்ன பேண்ட் போட்டு வரணுமா? இல்லை இல்லை, சட்டி தான் போட்டு வரணும். போட்டு வரியா? ஜங்கு, நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, நான் போகிறேன். நான் போட்டேன் ஆல்ரெடி. வேணா காமிக்கிட்டா? நான் பார்த்த வரைக்கும் போதும். சரிடா, சரி, இப்படி மூஞ்ச வச்சுக்காத. க்யூட்டாக இருக்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக்? ரெடி ஆகு ஜங்குக். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே ரெடி ஆகிட்டுருக்காரு. ஜிமன் அந்த சேரில் உட்காந்துக்கிட்ட அப்படி ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்காரு அந்த மிரருக்கு முன்னாடின்ட்டு. இப்போது ஜிமன் அப்படியே டைட்டாக வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. என்னடா எவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இப்போ என் பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா? நீ இருக்கியே சரியானவன்டா நீ. எனக்கு ஏன்டா உன் மேலே கோவமே வர மாட்டேங்குது? என்ன நான் சொல்லிட்டா? வேணாம் வேணாம், எனக்கே தெரியும். அப்படியே கோவம் வந்தாலும் நீ ஏதாச்சும் பண்ணிடுற. அப்படியே என்கிட்ட கெஞ்சுற, ஜமன் 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 சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சுற. அப்புறம் அப்படியே மைண்டை மாற்றி ஏதோ ஒன்று பண்ணிடுற, முழுசாக எடுத்துக்கிறேன். அதுதான் தெரியுதில்ல பொண்டாட்டி, அப்புறம் என்ன கேட்டுட்ருக்க? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. பார்த்தியா, அதுக்குள்ளே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு, இதுக்கு தான் சொன்னேன். ஏய் நீ இரு, நான் போய் ஓப்பன் பண்ணிட்டு வரேன், யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓய் செல்லக்குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க 2 பிரின்சஸும்? டேடா என்ன பண்ணுறீங்க? கீழே பாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எப்படாடா கேக் கட் பண்ணுறது? அச்சோ, கேக் கட் பண்ணுமா? கேக் சாப்பிட்ணுமா என்ன? கேக் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? டேடா டேடா, சொல்லுங்கள், என்ன குட்டி பிரின்சஸ்? டேடா, கேக் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கு, என்ன மாதிரியே. ஆமாம், ஒன்றை மாதிரி. அப்போ டேடா நான் அழகு இல்லையா? நீயும் தாண்டா செல்லக்குட்டி ரொம்ப அழகு. டேடா, நான் அழகா அவங்க அழகா? டேடா, நான் நல்லா இருக்கேனா அவன் நல்லா இருக்கானா? சொல்லுங்க டேடா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டோன் பண்ணி ஜிமினை தான் பார்க்குறாரு. அவருடைய ஐஸ்லேயே அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நீ மட்டும்தான்டா எனக்கு அழகு, அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே டோன் பண்ணி அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்த மாதிரியே வாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஜிமினோட மனசுக்குள்ள, எனக்கு இது போதும், நான் ஆசைப்பட்டது எல்லாமே இது மட்டும்தான். இவன் கூட ஒரு அழகான லைஃப்பை வாழணும், இவன் என் மேலே அவ்வளோ லவ் கொடுக்கணும், நான் அவனுக்கு அவ்வளோ லவ் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் போதுங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறான். நானும் அவனுக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவளுக்கு லவ் கொடுத்துட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன். எனக்கு இது போதும். அந்த காட்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் காட், எனக்கு இந்த ஃபேமிலியை கொடுத்ததுக்கு. இல்லை, எனக்கு என் ஜங்குக்கு கொடுத்ததுக்கு. இவனை மிஸ் பண்ணியிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரில. அண்ணா, எனக்கு அந்த காட் கொடுத்தது எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே கிட்ட வந்துட்டு, என்னாச்சுடா, எதுக்கு அழுகுற? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. இதோ இருக்கே என் செஸ்ட்டு, சாஞ்சிக்கோ, உனக்காகவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்து ஜிமின் ஆக்ட் பண்ணிக்கிறாரு.
ஜங்குக்கோட 2 ஹேண்டில் 2 பேபீஸ். ஜிமினோட ஹெட்டை கொண்டாந்து அவ்வளோ அழகா ஜங்குக்கோட செஸ் கிட்ட அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அந்த மிரரை பார்க்குறாரு ஜங்குக். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபேமிலி. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜங்குக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போது கீழே நின்றுட்டு ஜங்குக்கோட அம்மா தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, சீக்கிரம் கீழே வாங்கடா. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி போகலாமா? அழுகாதடா, ரொம்ப அழகாக இருக்கா. எப்படி அழுது அதை ஸ்பாயில் பண்ணாத, ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அப்புறம் எதுக்கு நீ மட்டும் அழுகுற? அது சும்மா கண்ணு இருக்குது. இவ்வளோ அழகான ஃபேமிலி கொடுத்தது காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கா நானும் அதை தான் நினச்சேன். எனக்கு தெரியும்டா நீ அதை தான் யோசிச்சிருப்பேன்னு. சரி வா போகலாமா? என் கூட நான் ஒரு பேபியை தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட ஹேண்டில் ஒரு பேபி, ஜங்குக்கோட ஹேண்டில் ஒரு பேபி. அவ்வளோ அழகாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு 4 பேருமே வெளியே வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஜிமின் ஒரு ஃபுல் கன் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் கோட்டு, ஒயிட் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஹேரு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கார். அவருடைய ஹேண்டில் அவருடைய பையன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்குறதுக்கே. அப்படியே பார்க்கறதுக்கு ஜங்குக்கோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கான். பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஹேரு. அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே ஜங்குக் சைட் போனோம் அப்படின்னா ஜங்குக் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, ஃபுல் கன் ஷர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு மேலே பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஹேரு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கார். அவருடைய ஹேண்டில் ஒரு குட்டி ஏஞ்சல் ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க டேடாவை தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்குக் அப்படியே ஜிமினோட ஹேண்டை அப்படியே விரல் கோத்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஒரு டீரி ஐஸோட அப்படியே ஜிமினை பார்க்குறாரு, ஒரு குட்டி ஸ்மைலோட. ஜிமினுமே ஒரு டீரி ஐஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கோட மனசுக்குள்ள எனக்கு இது போதும்டா, எனக்கு இதை விட வேறு எதுவுமே வேணாம். நான் ஆசைப்பட்டது எல்லாமே உன் கூட எப்படி ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, உன் கூட ரொம்ப அழகாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு இது போதும். இதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவுமே வேணாம். எனக்கு நீ, நம்ம 2 பேபிஸ், எனக்கு இது போதும்டா. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஜிமனை மட்டுமே பார்க்குறாரு. ஜிமனுமே இதை தான் அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு அழகான ஃபேமிலி, நீ என் கூடவே இருக்க. எனக்கு இது போதும் ஜங்குக்கா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனுமே அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ஜங்குக் ஐ லவ் யூ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. ஜங்குக் ஜிமனோட ஐஸை பார்த்து ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. ஜிமன் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்து ஜங்குக்கா, நான் உன் கூட இவ்வளோ அழகான ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு கிடச்சிருச்சு. ஐ லவ் யூ ஜங்குக்கா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜிமன் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. 2 பேத்துக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவங்க லைஃப்பில் அவங்க லவ்வுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு அழகான ஒரு குட்டி ஃபேமிலியோடு வந்து நிற்கும்போது 2 பேத்துக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேருமே ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகாக வாக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். ஓகேடா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் இதுதான் ஃபைனல் பாட்டுன்னு சொன்னேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுடா. ஸோ அதனால தான் நான் 2 பாட்டாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக ஃபைனல் பாட்டாக இருக்கும். ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. ஓகேடா, டாட்டா, பை பாய்.